புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 3, 11 தொடக்கம் 32. அக்காலத்தில் வரிதண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாள்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுக்களால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருக்கும் போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டி கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்த உடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். சிந்தனை. காணாமல் போன மகனின் உவமையை இன்று நாங்கள் வாசிக்க கேட்டோம். இந்த உவமையிலே வழிதவறி போன தன் மகனுக்கு தந்தை ஏன் சொத்தை வழங்கினார்? உண்மையில் இந்த மகன் தந்தையை இறந்த ஒருவரைப் போல நடத்தினான். குடும்பத்திலே தான் ஓர் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதில் அவன் ஆர்வம் காட்டவில்லை. வயதான பின் தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்கு அவன் அக்கறை காட்டவில்லை.
அவனுடைய ஒரே ஆசை பணத்தை திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு சென்று பாவ வாழ்வு வாழ்ந்து தந்தையுடனான உறவை முறித்து கொள்வதே ஆகும். அப்படி இருக்கும்போது தந்தை ஏன் தன் மகனின் விவேகமற்ற சிறுபிள்ளைத்தனமான முடிவுக்கு இணங்கி சொத்தை பிரித்து கொடுத்தார்? அந்த தந்தையின் அதீத தாராளமான மனப்பான்மை கடவுள் நமது சுதந்திரமான விருப்பத்துக்கு காட்டும் அவரது ஆழ்ந்த மரியாதையை காட்டுகிறது. இந்த உவமை மறைநூல் அறிஞர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் சொல்லப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் கடவுளின் மக்களை பயன்படுத்தியும் மிரட்டி அடிபணிய வைக்கவும் தொடர்ந்து செயற்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் கடவுள் அவ்வாறு செயற்படுவதில்லை. நாங்கள் விருப்பத்தோடு சுதந்திரத்தோடு பாவம் செய்வதை கடவுள் அனுமதிக்கின்றார். ஏனென்றால் சுதந்திரம் இல்லாவிட்டால் உண்மையாகவே கடவுளை நாம் அன்பு செய்ய முடியாது. இந்த மகன் கடவுளை புறக்கணிக்கின்றவர்களையும் அவரை இறந்து விட்டதாக நினைத்து பாவ வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களையும் தங்களுக்கு தரப்பட்ட இயற்கையான மற்றும் உலகியல் சார்ந்த கொடைகளை உதாசீனம் செய்கின்றவர்களையும் பாவத்திலே ஆழமாக வழிதவறி செல்பவர்களையும் குறிக்கின்றான். தொலை நாட்டுக்கு என்ற தொடர் இதையே குறிக்கின்றது. கடவுளின் பிள்ளைகள் அவரை புறக்கணிப்பதையும் பாவம் செய்ய தங்கள் சுதந்திரத்தை பயன்படுத்துவதையும் தமது தெரிவுகளின் மூலம் அதன் விளைவுகளை அனுபவிப்பதையும் கடவுள் அனுமதிக்கின்றார். கடவுளை விட்டு பிரிந்து வாழும் பாவ வாழ்வு விரைவாக குழப்பம் நிறைந்ததாக மாறுவதை அவர்கள் விரைவில் கண்டுகொள்வார்கள். பாவம் தற்காலிகமான திருப்தியை அளிக்கும் என்றாலும் அது தவிர்க்க முடியாமல் ஆன்மீக பசிக்கும் அழிவுக்கும் வழிவகுக்கும். இந்த மகனை தந்தை எவ்வாறு மதித்து அன்பு செய்கிறாரோ அதே போல சமய தலைவர்களும் தம் மக்களை நடத்துவது அவர்களின் கடமையாகும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு திரு அவை தலைவரும் அதிகாரங்களில் இருக்கும் ஒவ்வொரு நபரும் இன்று இந்த கடமைக்கு உட்பட்டவர்களே. இவர்கள் முதலாவதாக ஒவ்வொருவருடைய சுதந்திரத்தையும் மதிக்க வேண்டும். உண்மையான மனமாற்றம் வழிபாடு என்பன மிரட்டுதலினால் கொண்டு வர முடியாது. ஆயினும் மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் தங்களின் தற்பெருமையாலும் மேலாதிக்கத்தினாலும் அடிப்படை பண்புகளான நம்பிக்கையிலும் வழிபாட்டிலும் தலையிட்டனர். வழிதவறி சென்றவர்கள் மட்டில் அவர்கள் கொண்டிருந்த மனநிலை மிக மோசமானது. இயேசு வரிதண்டுபவர்களையும் பாவிகளையும் வரவேற்று செயற்பட்டது அவர்களுக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது. அதற்காகவே இயேசு வந்தார். பாவிகளை அழைத்து மனம் திருப்பவே அவர் வந்தார். அவர்கள் மனம் மாறினார்கள். ஆனால் மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்கள் தாங்கள் தகுதியற்றவர்கள் என்று கருதியவர்களை மன்னிப்பதை பற்றி யோசிக்க கூட முடியாத அளவுக்கு சுயநலவாதிகளாக இருந்தனர். உம்மால் அன்பு செய்யப்படும் ஒருவர் உமக்கு எதிராக பாவம் செய்தால் நீர் எவ்வாறு பதிலளிப்பீர்? அவர் உங்களை நிராகரித்தாலும் நீங்கள் தொடர்ந்து அன்பு செய்வீர்களா? அவர் தமது தெரிவுகளை சுதந்திரமாக மேற்கொள்ள நீங்கள் அனுமதிப்பீர்களா? இத்தகைய இரக்கத்தை மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்கள் சகித்து கொள்ள முடியாமல் இருந்தார்கள். ஆனால் கடவுளுக்கு மனித சுதந்திரத்துக்கு அளிக்கின்ற மிக பெரிய மதிப்பே இதுவாகும். ஒரு பாவி தன் பாவத்தின் விளைவுகளை அனுபவிக்கும் போது நான் உனக்கு சொன்னேன்தானே என்று அவருக்கு சொன்னதை நினைக்கின்றீர்களா? அல்லது உங்கள் இதயம் இரக்கத்தால் நிரம்பி அந்த பாவி கடவுளிடமும் உங்களிடமும் திரும்பி வர உதவுகின்றதா? செபம். ஆண்டவரே, மிகவும் இரக்கம் நிறைந்தவரே, நீர் எம்மை மன்னித்து அன்பு செய்தது போல நாமும் பிறரை மன்னித்து அன்பு செய்ய
அருள் தாரும். ஆமென்.